السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فنادته الملائكة وهو قائم يصلي في المحراب أن الله يبشرك بيحيى مصدقا بكلمة من الله وسيدا وحصورا ونبيا من الصالحين. قال ربي أنى يكون لي غلام وقد بلغني الكبر وامرأتي عاقر. قال كذلك الله يفعل ما يشاء حسبي الله ونعم. அன்பிற்கினிய இஸ்லாமியர்களே, சூரத் ஆல இம்ரானுடைய 38 முதல் 41வது வசனம் வரை உண்டான விளக்கத்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் கடைசியாக நேற்றைய தினம் நான் பார்த்து கொண்டிருந்த செய்தி சூரத் ஆல இம்ரானுடைய 39வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்கிறார்? சுப செய்தி சொல்கிறார். சுப செய்தியை சொல்லும் பொழுதே இன்னும் ஒரு சில ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அவர்களுடைய பண்புகள் சம்பந்தமாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளக்கி பேசுகிறார். எப்படி இருப்பார்? 4 விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டார். முதலாவது, முஸத்திகம் பிகலிமத்தி மினல்லாஹ். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை அவர் உண்மைப்படுத்தக்கூடியவராக இருப்பார். அல்லாஹ்வுடைய வார்த்தையை அவர் உண்மைப்படுத்தக்கூடியவராக இருப்பார். இரண்டாவது, வஸய்யிதன், சய்யிதாக இருப்பார். என்ன? தலைவராக இருப்பார். அப்போ அந்த சய்யித் என்ற வார்த்தைக்கு என்ன விளக்கத்தை அறிஞர்கள் தருகிறார்கள் என்பது வரை நாம் பார்த்தோம். மூன்றாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்துகின்றான் ஹசூரன். ஹசூர் என்று சொன்னால் யதார்த்தத்தில் நேரடியான பொருளை பார்த்தோம் என்று சொன்னால் தஃப்சீர்களிலும் சரி மொழிபெயர்ப்புகளிலும் சரி தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியவராக இருப்பார் என்பதாக பொருள் விளக்கம் செய்யப்பட்டிருக்கும். மனக்கட்டுப்பாடு உடையவராக, மனக்கட்டுப்பாடு மிக்கவராக இருப்பார் என்பதாக இந்த ஹசூர் என்ற வார்த்தைக்கு மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்த்திருப்பதை நாம் பார்ப்போம். அன்பின் இஸ்லாமியர்களே, இந்த ஹசூர் என்ற வார்த்தைக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் கொடுப்பதை நான் பார்க்கும் பொழுது, எவர் ஒருவர் தன்னை தாம்பத்திய உறவை விட்டும் தவிர்த்து கொள்வாரோ அவரை தான் அரபியிலே ஹசூர் என்ற வார்த்தை குறிக்கும் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். இந்த ஹசூர் என்ற வார்த்தைக்கு பல அறிஞர்கள் பலதரப்பட்ட விளக்கம் தருவதை நாம் பார்க்கிறோம். சிலர் எந்த விதமான பாவங்களை விட்டும் தன்னை தற்காத்து கொண்டவர், தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டவர், எந்த விதமான பாவங்களையும் எவர் செய்ய மாட்டாரோ அவரை தான் ஹசூர் என்ற வார்த்தை குறிக்கும் என்பதாக சில அறிஞர்கள் விளக்கம் தருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மனிதன் என்ற அடிப்படையில் எவர்களும் அந்த தவறு செய்வதை விட்டும், எல்லா தவறுகளை விட்டும் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் இந்த ஹசூர் என்ற வார்த்தை பொருந்தாது என்பதாக வேறு சில முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு பதில் தருவதையும் நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இன்னும் சில அறிஞர்கள் இந்த ஹசூர் என்ற வார்த்தைக்கு பொருள் தரும் பொழுது, ஹசூர் என்று சொன்னால் மன இச்சைகளை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியவர் என்பதாக சிலர் பொருள் தருவதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சில அறிஞர்கள் இந்த ஹசூர் என்ற வார்த்தைக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தருவதை போன்று பொருள் தருவதை போன்று தாம்பத்திய உறவை விட்டும் தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டவர் என்றும், இன்னும் சிலர் அதற்கு சக்தி படைத்தவராக இருக்க மாட்டார் என்ற ஒரு பொருளையும் இன்னும் சிலர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் காலி இயாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹசூர் என்ற வார்த்தைக்கு யதார்த்தத்தில் நேரடியாக என்ன பொருள் வரும் என்று சொன்னால், இது உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டவர், உள்ளத்தால் எந்த விதமான ஒரு தீய, ஒரு கெட்ட ஒரு எண்ணத்தை கொள்வதை விட்டும் பாதுகாக்கப்பட்டவராக இருப்பார் என்பதாகத்தான் இதற்கு பொருள் தருவது சரியாக இருக்கும். ஏனென்று சொன்னால் ஒரு தாம்பத்திய உறவை செய்வதற்கு ஆற்றல் படைத்தவராக இருக்க மாட்டார், அல்லது அதை விட்டும் தேவை உடையவராக இருக்க மாட்டார் என்ற பொருளை கொடுத்தோம் என்று சொன்னால் அது ஒரு குறையாக என்ன செய்துவிடும், ஆகிவிடும். ஒரு நபியை பொறுத்தளவில் அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு குறையாக எதுவும் என்ன செய்திருக்க மாட்டான், ஏற்படுத்தியிருக்க மாட்டான். எனவே இந்த ஹசூர் என்ற வார்த்தைக்கு உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மன இச்சைகளை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியவராக இருப்பார் என்பதுதான் மிக சரியான விஷயமாக இருக்கும் என்பதாக காலியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்துவிட்டு அல்லாஹு ஆலம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் மிக அறிந்தவனாக இருக்கின்றான் என்பதாக இந்த ஹசூர் என்ற வார்த்தைக்கு பொருளை நிறைவு செய்வதை நாம் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கின்றான், வ நபிய்யன் மினஸ் ஸாலிஹீன். இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட இந்த 3 விஷயங்களும் ஒரு சிறந்த விஷயங்கள் தான், ஒரு சிறந்த பண்புகள் தான். ஆனால் அந்த 3ஐ காட்டிலும் மிக சிறந்த விஷயம் இதுதான், ஒரு நபிய்யன் மினஸ் ஸாலிஹீன். உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை யஹ்யா யாராக இருப்பார்?
ஒரு நபியாகவும் இருப்பார் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுப செய்தி சொல்வதை நான் பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ச்சியாக பேசுகிறான். கால ரப்பி, அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அன்னா யகூன லி குலாம், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை எப்படி பேர்பட்ட ஒரு குழந்தையாக எனக்கு எப்படி பிறக்கும் என்று கேட்கிறார்கள். வகத் பலகனி அல் கிபர், எனக்கோ வயோதிகம் அடைந்து விட்டது, நான் வயது முதிர்ந்த ஒரு நிலைக்கு நான் சென்று விட்டேன். இப்படி இருக்கும் பொழுது மேலும் வம்ரஅத்தி ஆக்கிர், என்னுடைய மனைவியும் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு பெண்மணியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும் நிலையில் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்பதாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். இஸ்லாம் அவர்களை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அளவிற்கு வயோதிகம் எட்டிவிட்டது என்று சொன்னால், அவர்களுடைய முடிகள் நரைத்து, அவர்களுடைய தோள்கள் சுருக்கத்தை சந்தித்து, அவருடைய எலும்புகள் எல்லாம் பலகீனப்பட்டு நடப்பதற்கும் மற்ற இடங்களுக்கு செல்வதற்கும் சிரமம் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்து விட்டது, அந்த நேரத்தில் வயோதிகம் அடைந்து விட்டது என்பதாக வரலாற்று அறிஞர்கள் பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் வம்ரஅத்தி ஆக்கிர், அதே அவர்களுடைய மனைவிக்கும் என்ன செய்து விட்டது, கிட்டத்தட்ட வயோதிகம் அடைந்து விட்டது. அதே நேரத்தில் அவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பற்றவர்களாகவும் அத்தனை காலமாக இருந்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு சூழலில் குழந்தை பிறக்கும் என்பதாக கேட்கும் பொழுது, கால கதாலிக அல்லாஹு யஃபஅலு மா யஷா, இப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் எதை நாடினாலும் அதை செய்து முடிப்பார். இந்த நம்பிக்கை ஒரு முஸ்லிமிற்கு வேண்டும். இந்த நம்பிக்கையை ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பயன்படுத்துவதற்கான, பதிவு செய்வதற்கான காரணமும் அதுதான். இந்த ஒரு ஈமான் எப்பேற்பட்ட ஒரு சூழல், இதற்கு மேல் எப்படி இது நடக்கும், இது எப்படி நடப்பதற்கு சாத்தியம், இது நடப்பதற்கு சாத்தியமே இல்லையே என்ற ஒரு சூழலிலும் கூட ஒரு முஸ்லீம் என்ன செய்துவிடக்கூடாது, அல்லாஹ்வினுடைய உதவியில் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தில் நிராசை அடைந்து விடவே கூடாது. அப்படி ஒருவேளை நிராசை அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அது நம்முடைய ஈமானின் பலகீனத்தை வெளிப்படுத்துகின்றது. எந்த ஒரு சூழலிலும், எப்பேற்பட்ட ஒரு சூழலில் நாம் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வினுடைய உதவி வரும் என்ற விஷயத்தில் நிராசை அடைந்து விடவே கூடாது. அப்படி நிராசை அடைந்திருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சிருக்க முடியாது. கடல் முன்னால் கடல் இருக்கிறது, பின்னால் கடல் அளவிற்கு ஃபிரௌனுடைய படை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழல், இதற்கு பின்னால் எந்த விதமான உதவியும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்ற பொழுது, அன்பின் இஸ்லாமியர்களை பொதுவாக ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய உதவி சில சமயங்களில் அதற்கு மேல் வழியே இல்லை என்ற பொழுதுதான் வரும். அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும்? அதற்கு மேல் வழியே இல்லை என்ற பொழுதுதான் வரும். பல மக்களுடைய நிலை என்ன, ஒரு கஷ்டத்தை, ஒரு சோதனை அவர்கள் சந்திக்க ஆரம்பித்தால் அதனுடைய ஆரம்பத்திலே அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள், அல்லாஹ்வினுடைய உதவி, அல்லாஹ்வினுடைய அந்த ரஹ்மத்தை விட்டும் அவர்கள் நிராசை அடைந்து அவர்கள் ஹராமின் பக்கம் சென்று விடுகிறார்கள். அந்த சோதனையினுடைய கடைசி வரை எதிர்பார்த்து அல்லாஹ்வினுடைய உதவியை நம்பி இருந்தால் கடைசியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய உதவியை கொடுப்பான். மிக சிறந்த உதாரணம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உதாரணம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடி இருந்தால் ஃபிரௌனை இப்படியான ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் ஏற்படுவதற்கு முன்பே ஏதாவது அற்புதத்தை நிகழ்த்தி காண்பித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்திருக்க முடியும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நெருக்கடியான ஒரு சூழல், இதற்கு பின்னால் வழியே இல்லை, இதற்கு பின்னால் என்ன கிடையாது, போறதுக்கு வழியே இல்லை, முன்னாடி கடல் தான் இருக்கு, இப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்தி அந்த சூழலை வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பொறுமையையும் அந்த பனி இஸ்ரவேலர்களுடைய பொறுமையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிக்கின்றான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த சூழல் நெருக்கடியான சூழல் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இருந்த அந்த மக்களை சொல்லி காட்டுகிறார்கள், யா மூசா, எங்களை இப்படி அழைத்து வந்து இப்படியான ஒரு சூழலை நீ எங்களை மாட்டி விட்டு விட்டாயே, இதற்கு பின்னால் எங்களுக்கு செல்வதற்கு வழியே இல்லையே என்பதாக பனி இஸ்ரவேலர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள், பொறுமையாக இருங்கள், என்ன, என்னுடைய ரப்பி என்னுடன் இருக்கின்றார், இன்ன மஅய ரப்பி, என்னுடைய ரப்பி என்னுடன் இருக்கின்றான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார், யா மூசா, உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கைத்தடியை வைத்து என்ன செய்யுங்கள், எதிரில் இருக்கக்கூடிய கடலில் அடியுங்கள். இப்போ இப்படியான ஒரு கட்டளை வரும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஒரு வார்த்தைக்கு எந்த அளவிற்கு கட்டுப்பட வேண்டும் என்பதையும் ஒரு முஸ்லீம் என்ன செய்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் படிப்படியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் கையில் இருக்கக்கூடிய கைத்தடியை எடுத்து பின்னால் வரக்கூடிய ஃபிரௌனுடைய மண்டையில் அடி என்று சொன்னால் கூட யதார்த்தத்தில் பொருத்தமாக இருக்கும். ஃபிரௌனை பார்த்து நீங்கள் அடியுங்கள் அல்லது அவனுடைய படையை பார்த்து நீங்கள் அடியுங்கள் என்று சொன்னால் அதாவது ஃபிரௌனுடைய படையை தோற்கடிப்பதற்கு ஒரு வழியாக அமையும் என்று நாம் யோசிப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, பின்னாடி இருக்கக்கூடிய கடலை பார்த்து நீங்கள் அடியுங்கள். அப்போ கடலை பார்த்து எந்த விதமான ஒரு கேள்வியும் இல்லாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய கைத்தடியை கொண்டு அடிக்கிறார்கள். என்ன செய்தது, கடல் பல பாதைகளாக பிளந்தது.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய அந்த சோதனையுடைய கடைசி நேரத்தில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காண்பித்தாவது என்ன செய்கின்றார்? அவருடைய பொறுமைக்கு கூலியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வெற்றியை தருகின்றார். இந்த ஒரு நம்பிக்கை என்ன செய்ய வேண்டும்? ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டும். எக்காரணத்திலும் அல்லாஹ்வுடைய உதவி வராது, அல்லாஹ்வுடைய உதவியில் நான் நிராசை அடைந்து விட்டேன் என்ற ஒரு சூழலில் என்ன செய்யக்கூடாது? ஒரு முஸ்லிம் இருக்கவே கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார், கால கதாலிக அல்லாஹ் யஃபஅலு மா யஷா. இப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் எதை நாடினாலும் அதை செய்து காட்டுவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு எதை செய்வதும் என்ன கிடையாது, ஒரு சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் கிடையாது. வயோதிகத்தை அடைந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதும், ஒரு ஆண் துணையே இல்லாமல் இருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது எம்மிடம் இருக்கக்கூடிய சோதனைகளும் எம்மிடம் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்வை தருவதும் அதற்கான ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தி தருவதும் அல்லாஹ்விற்கு பெரிய விஷயமா இருக்குமா? இருக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எக்காரணத்திலும் எம்மை கைவிட்டு விட மாட்டான் என்ற விஷயத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? இந்த வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் அருள்மறையில் நமக்கு படிப்படியாக பதிவு செய்கின்றான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ் எனக்கு ஒரு அத்தாட்சியை ஏற்படுத்தி கொடுப்பாயாக என்பதாக கேட்கிறார்கள். என்ன அத்தாட்சி, அது எப்படி நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் குர்ஆனை சரியான முறையில் கற்றறிந்து அதற்கு இடக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. هذا من دون علم من دون أقول قل هذا استغفر لي ولكم والجميع المسلمين المؤمنين أجمعين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.